மனிதன் இலைகளை எல்லாம் உண்டால் முதுமை வரை அவன் குனிந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சொன்னது அத்தனையும் கீரைகள். என் பிள்ளைகளே, 25 வருடங்களுக்கு முன்பு வரை கம்போன்றும் பெரியவர்களையும் கூன் விழுந்து நடக்கும் முதியவர்களையும் அதிகம் பார்த்ததுண்டா? இந்த செய்தி வாங்கிய வருடம் 2008. இப்படி போகர் சாப்பிடும் உணவு வகைகளாக காட்டிக்கொண்டே வந்தார். ஆங்காங்கு சமைக்கவும் உத்தரவிட்டார். மிக கவனமாக ஓலைகளில் குறிக்க ஆரம்பித்தனர். பணிவிடை மகன் ஒருவனை சர்ப்பம் தீண்டி விட, நுரை பொங்க அவன் கீழே விட, கருவை முல்லை பிடுங்கிய போகர் ஓங்கி கடிவாயில் குத்தி வாயால் உறிஞ்சி ரத்தத்தை துப்ப, எங்களுக்கு ஒரு கணம் உலகமே இரண்டு விட்டது. ஆடி போனோம். என்ன முறை இது? நாகத்திலிருந்து காத்த அம்மன்கள் எல்லோருக்கும் இது தெரிந்திருந்தால் எத்தனை அரிய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்போதெல்லாம் இந்திய மனிதர்களை அதிகம் அச்சுறுத்திய விஷயம் நாகங்கள் தான். பிழைப்பே இல்லை. சர்ப்பம் தீண்டினால் மரணமே மார்க்கம். உடை தெரிந்தார் போகர். அதைவிட அதிசயம், பணிவிடை மகனின் கைகளை பிடித்து எதையோ ஆராய்ந்து அடுத்த ஜாமத்தில் எழுந்து விடுவான் என்க எழுந்தான். சாஷ்டாங்கமாக அவரின் காலில் விழுந்தோம். சிரித்தபடி, எத்தனையோ யுகங்களுக்கு முன்னால் விஷத்தை உறிஞ்சி துப்பினாலும் மரணம்தான் என்று இருந்தது. அவ்வளவு கொடும் விஷம் இருந்தது. அதை ஒரு கடவுள் உறிஞ்சி தொண்டை வரை விழுங்கி துப்பிவிட்டு அமுதை கடைந்து குடித்து விட்டனர். சர்ப்பங்களின் விஷம் வீரியம் பாதியாகிவிட்டது. சுத்தமாக எங்களுக்கு புரியாவிட்டாலும் தலையாட்டி கொண்டோம். 2ஆம் சாமத்தில் விழித்து பணிவிடை மகனை அமர வைத்து ஒரு செடியை பிடுங்கி அடியில் உள்ள கிழங்கை எடுத்து நசுக்கி காய்ச்சி அவனுக்கு கொடுத்தார். அவன் குடித்தான். அடுத்து அவர் அறிமுகப்படுத்தியது எல்லாமே வாயில் வைக்க முடியாத ஐட்டங்கள். இஞ்சியில் ஆரம்பித்து மிளகாய், புளி, கிராம்பு, வாயில் வைக்க முடியாத ஐட்டங்கள் எல்லாமே பாகற்காய் வரை ஒவ்வொன்றின் மருத்துவ குணங்களையும் கவனமாய் குறித்து கொண்டோம். இவை எல்லாமே பூமியில் தெரிந்த விஷயங்கள் தான்.